அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக 6000 MCQs தரோம். 10 யூனிட் கவர் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் ப்ராப்ளம் பார்த்து போட முடிஞ்சால் போடுங்க. போட முடியலன்னா தியரி கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, அதையாவது படித்து வச்சுக்கோங்க. அதுக்காவது அதை வாங்கணுன்றேன். தயவுசெய்து விட்டுறாதீங்க. யார் யாரெல்லாம் வந்து யூஜிடிஆர்பி எழுத போகிறீங்களோ அந்த 6000 MCQஸை ஒன்ஸ் ஒரு வாட்டியாவது பார்த்துறது ரொம்ப நல்லது. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபுல் செட் மெட்டீரியல் நான் வந்து எனக்கு ஃபுல் காம்போ வேணும், ஒரே ஒரு வரையறை கூட மிஸ் பண்ணக்கூடாது, ஒரே ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்றவங்களுக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அது வேணும்னாலும் 7358591547 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த விடுமுறை காலங்களை மிகச்சரியாக பயன்படுத்திக்கங்க. இந்த விடுமுறையில் யார் யாரெல்லாம் வந்து உங்களால் ஜெயிக்கவே முடியாதுன்றாங்களோ அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்த இதுதான் இந்த விடுமுறை காலங்கள். இதை மிகச்சரியாக பயன்படுத்தி ஒரு அடி அடிங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுட்டோம். சார் சப்ஜெக்ட் வந்து லாங் டச்சு சார், இப்போது 15 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு சார், என்னால் முடியல சார் அப்படின்னு ஒரு வித அப்படியே விரக்தியாக இருக்காங்க பாவம். ஏன்னா டெட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க, பேப்பர் 2 பாஸ் பண்ணிவிட்டு இப்போ யூஜிடிஆர் ப்ரிப்பேர் பண்ண போகணுன்னா சிரமமாக இருக்குது அப்படின்னாங்க. எதுக்குமே வருத்தப்படாதீங்க, உங்களால் முடியும். அதை முதல்ல நம்புங்க. ஏன்னா நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சிலாம் படிக்கும்போது சாதாரணமாக படிக்கலாம், நல்லா படிச்சிருக்கீங்க. அப்படின்போது உங்களுக்கு எல்லாம் பழசெல்லாம் சப்ஜெக்ட் நாலேஜை ஞாபகப்படுத்தி விடுறது தான் இந்த வீடியோஸோட வேலை. நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். நல்லா புரியுது சார், பழசெல்லாம் இப்போ தான் நல்லா ஞாபகத்துக்கு வருது, நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எனக்கு வந்துகிட்டு இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஒரு 6000 MCQs தரோம்ல, அது இன்றைக்கி தேதியிலேருந்தே வாங்கி ஒரு 100 வாட்டி பாருங்களேன். அதை பார்த்த உடனே டிக் அடிக்கிற அளவுக்கு 4 ஆப்ஷனில் ஒன்று எதுன்னு அப்படி படித்த உடனே சொல்லணும். தியரி கொஸ்டின்ஸே நிறையா இருக்குது, அதுக்காவது அதை வாங்கணுன்றேன். சரிங்களா? ஓகே. இப்போ ஆப்ரேஷன் ரிசர்ச்சிலேருந்து யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் ஆப்ரேஷன் ரிசர்ச்சிலேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்குறோம். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ரைட் த கனானிக்கல் ஃபார்ம் அண்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த எல்பிபி. இது நான் எக்ஸசைஸாக கொடுத்துருந்தேன், நிறைய பேர் போட்டு அனுப்பிச்சிருந்தீங்க. இப்போ இதோடைய ஆன்சர் சொல்லிடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு கனானிக்கல் ஃபார்ம் எழுதலாம். கனானிக்கல் ஃபார்ம் எழுதும்போது கொடுத்த எல்பிபி மேக்ஸிமைஸாக இருக்கணும், மேக்ஸிமைஸ் இசட்டாக இருக்கணும். கனானிக்கல் ஃபார்ம் வந்து மேக்ஸிமைஸ் இசட் மட்டும்தான் அலோவ் பண்ணோம். ஸோ இப்போ இங்கே மினிமைஸ் இசட்டாக இருக்குது, மினிமம் இசட்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், மேக்ஸ் இசட்டாக இதை எழுதிக்க போகிறேன். எப்போ எழுதிக்கலாம், மேக்ஸ் இசட்டாக இது மாறப்போகுது. நீங்கள் மினிமம்மை மேக்ஸிமம்மாக மாற்றுறீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடணும். அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட்டு சைன் சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. 2x1 - x2 - 4x3. ஆனால் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் அப்படி இல்லை, மினிமம் இசட்டும் அலோடு, மேக்ஸிமம் இசட்டும் அலோடு. ஸோ இப்போ வந்து கனானிக்கல் ஃபார்மில் மேக்ஸிமைஸ் இசட்டு தான் அலோடுன்றதுனால நான் இதெல்லாம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மேக்ஸ் இசட்டாக எழுதிட்டேன். முடிஞ்சு போச்சு, எவ்வளோதான். இப்போ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ், சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக எழுதிட்டால் போதும், முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக தான் இருக்குது அந்த கன்ஸ்ட்ரைன்ட்டு. அப்போ அதை அப்படியே எழுதிக்கிறேன். -2x1 + 4x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஃபஸ்ட்டு நான் எதுவும் பண்ணலை. பட் செகண்டை நான் வந்து இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, இதை லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக மாற்றணுன்னா எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் போதும், அப்படியே சைன் சேஞ்ச் ஆகிடும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், -x1 ஜஸ்ட்டு இந்த கன்ஸ்ட்ரைன்ட்டை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடும். அப்போ -x1 -2x2 -x3. இப்போது இது திரும்பிடும், இன்இக்வாலிட்டி கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக ஆகிடும். இந்த பக்கம் 5 வந்து -5 ஆகிடும். அவ்வளோதான். இந்த கன்ஸ்ட்ரைன்ட்லாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக வந்துட்டால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. தேர்டு ஒன்று வந்து ஆல்ரெடி லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டு தான் இருக்குது. அப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம். 2x1 + 3x3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இங்கே வந்து x1 x2 x3 எல்லாமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. இவ்வளோ தாங்க கனானிக்கல் ஃபார்ம். இதில் ஸ்லாக் வேரியபிளோ எந்த வேரியபிளும் நம்ம ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வர வச்சிட்டோம், அவ்வளோதான். ரைட். கன்ஸ்ட்ரைன்ட் எல்லாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைன்ட்டாக தான் இருக்கணும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமைஸ் செட்டாக தான் இருக்கணும். கனானிக்கல் ஃபார்ம் முடிச்சிட்டோம். ரைட். இப்போது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மினிமைஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அது மினிமம் இசட் ஆர் மேக்ஸிமம் இசட் எது இருந்தாலும் ஓகே தான். நான் என்ன பண்ணுறேன்,
ரெண்டுமே அலோடுன்றதுனால அந்த மினிமம் இசட் அப்படியே எழுதிக்கிறேன். 2x1 + x2 + 4x3 ரைட். ஸோ ரெண்டுமே அலோடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றதுனால அது மினிமம் இசட் எடுத்து எழுதிட்டேன். இப்போ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைண்ட் எல்லாமே இன்இக்வாலிட்டி எல்லாமே ஈக்குவல் வரணும். ஸோ இங்கே <= இருக்குது. அப்போ இந்த பக்கம் வேல்யூ குறைவாக இருக்குது, இந்த பக்கம் அதிகமாக இருக்குது. இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ண நான் லெஃப்ட் சைடில் ஏதோ சம் வேல்யூ ஆட் பண்ணணும். அது வேறு ஒன்றும் இல்லை, S1 ஸ்லாக் வேரியபிள் S1. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பெரிய வேல்யூவாக இருக்குது. ஸோ இந்த 5ஓட இதை நான் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா இது கூட எதையாவது சம் வேல்யூவை மைனஸ் பண்ணணும், அப்போ தான் ஈக்குவல் ஆகும். இங்கே தானே அதிகமாக இருக்குது. அப்போ இதிலேருந்து நம்ம கழிக்கிறோம் இல்லையா, சப்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேல்யூவை ஒரு நேம் கொடுக்குறோம் S2. அது ஒரு ஸ்லாக் வேரியபிள். இப்போ இங்கே பாருங்கள், இந்த சைடு ஆட் பண்ணணும், ரைட். ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணுமான்றது இந்த இன்இக்வாலிட்டி தான் சொல்லும். ஸோ இங்கே ஆட் பண்ணால் தான் ரெண்டு பேலன்ஸ்ட் ஆகும். இங்கே ஏதோ குறையுது சம் வேல்யூ, ஸோ இங்கே ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட்டுக்கு S1 யூஸ் பண்ணிங்க, இதுக்கு S2, இதுக்கு S3. அப்போ S1, S2, S3ன்னு 3 வேரியபிள் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பேர் ஸ்லாக் வேரியபிள். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் அது ஒன்று. சரிங்க. இப்போ ஆட் பண்ணுற இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ஆட் ஆகிடணும் வித் ஜீரோ காஸ்ட் கொடுத்து அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்புறம் இந்த ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். எதுக்கு? ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு. இப்போ பாசிட்டிவாக தான் இருக்குது, ஸோ அதுவும் பிரச்சனையே இல்லை. இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நான் எழுத போகிறேன். சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எல்லாம் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு இதை அப்படியே எழுதிட்டு வரேன். -2x1 + 4x2 + S1 ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறேன், ரைட். அப்போது ஆட் பண்ண உடனே என்ன ஆகிடுது, இந்த பக்கம் தேவையான வேல்யூ பேலன்ஸ்ட் ஆகிட்டு = 4 ஆகிடுது. இந்த S1 என்னன்னு தெரியல, பட் ஆட் பண்ணி ஆகணும். ஓகே, சரிங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே > இருக்குது இல்லையா. சம் வேல்யூ இங்கே மைனஸ் பண்ணால் வழி இது டேலி ஆகும், அப்போது ஈக்குவல் ஆகும். அப்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன், -S2 பண்ணிடுறேன் இந்த பக்கம். அப்போது x1 + 2x2 + x3 - S2 = 5. முடிஞ்சு போச்சு. ஸோ ஈக்குவலாக மாற்றிட்டு வர, கன்ஸ்டன்ட் எல்லாத்தையும் ஈக்குவல் மாற்றிட்டு வர பாருங்க. இங்கே நீங்கள் ஒன்று சேர்க்கும்போது இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்துக்கும் பேர் கன்ஸ்டன்ட்ஸ், ரைட். இது வந்து நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நான் நெகட்டிவ் வேரியபிள்ஸ் இதெல்லாம். ஓகே, இப்போது தேர்ட் ஒன் பாருங்கள். இப்போ S3ன்ற ஒன்றை இங்கே ஆட் பண்ணணும். ஏன்னா S1 இதுக்கு யூஸ் பண்ணிட்டோம், இதுக்கு S2 யூஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த வேரியபிள் S3, ஸ்லாக் வேரியபிள் S3 தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ஒரே வேரியபிள் கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணுறதோ சப்ராக்ட் பண்ணுறதோ செய்யக்கூடாது. வேறு ஒரு கன்ஸ்டன்ட்டுக்கும் ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது 2x1 3x3 + S3 = 2. இப்போ இங்கே x1, x2, x3 இது எல்லாமே > 0 தான். அதே போல் S1, S2, S3 இது எல்லாமே நான் நெகட்டிவ் வேரியபிள்ஸ் > 0. ஓகே, அவ்வளோதான். இப்போ சில பேர் இதை போட்டு அனுப்பிச்சிருந்தீங்க. எப்படி போட்டு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா, இப்போ கெனானிக்கல் ஃபார்மில் ரைட் சைடில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் அலோடு இல்லையா, அதனால் இங்கே -5 வந்தால் பிரச்சனை இல்லை கெனானிக்கல் ஃபார்மில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் எதுவும் வரக்கூடாது, வராமல் பார்த்துக்கிறது நல்லது, ரைட். பாருங்கள், கரெக்டாக வராமல் தான் இருக்குது. இங்கேயே வந்ததுன்னா அந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்ல, அதனால் <= மாறும்போது இங்கே மைனஸால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே மைனஸ் வரும் தான் இல்லையா. <= மாற்றுறதுக்காக வந்த மைனஸ் இதெல்லாம், ரைட். அப்போ இதெல்லாமே <= தான் இருக்குது. கெனானிக்கல் ஃபார்ம் முடிஞ்சுது. கெனானிக்கல் ஃபார்மில் மேக்ஸிமைஸ் Z தான் இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி மேக்ஸிமைஸ் Z மாற்றிக்கிட்டேன். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மேக்ஸிமைஸ் Z அலோடு, மினிமைஸ் Z எதனா ஒன்று எழுதுனா போதும். ஆனால் இங்கே மினிமைஸ் Z போட்டு நான் அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். ஏன் மாற்றணுன்னு, மேக்ஸ் Z எழுதிக்கிறேன்னாலும் எழுதிங்க, நோ ப்ராப்ளம். இப்போ இதில் என்ன முக்கியமான வேடிக்கைன்னா, இந்த ஸ்லாக் வேரியபிள் இருக்கு இல்லையா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போகணும். 0s1 ப்ளஸ் அடுத்தது 0s2, 0 காஸ்ட் கொடுத்து நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ஆட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் 0s3 முடிஞ்சு போச்சு. ஓகே சார், இதை நான் மேக்ஸ் Z எழுதிக்கிறேன். எழுதிக்கங்க. மேக்ஸ் Z = -2x1 -x2 -4x3
ப்ளஸ் 0s1 ப்ளஸ் 0s2 ப்ளஸ் 0s3. அவ்வளோதான். மேக்ஸ் இசட்டாக எழுதிட்டு சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எழுதிட்டோம். இந்த நான் நெகட்டிவ் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 0ன்னு போட்டோம். ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டீங்க. இப்போ என்னென்னா ஒரு சிலர் அனுப்பும்போது சார் இங்கே x1 x2 இருக்கா, x3 இதில் இல்லை பாருங்கள் சார், நான் 0x3 போட்டு அப்புறம் எழுதலாம். தாராளமாக எழுதிங்க. நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க, எழுதலாம். இப்போ ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறீங்கன்னா 0 போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே x1 x2 x3 இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் இருக்குது சார், இதில் இல்லை, நான் 0x3 போட்டுக்கிட்டோம்னா போட்டுக்கோங்க. இதில் x2 இல்லை, இப்போ 0 + 0x2 நான் இதில் பண்ணிக்கலாமான்னா பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ஷன்ஸில் எது வேணாலும் கொடுப்பாங்க, கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம உஷாராக அதை அடிக்கணும். ஓகே, 0 போடாமல் ஆப்ஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதனால் உஷாராக இருங்க. நீங்கள் ஆட் பண்ணுற 0x2 0x1 0x3 இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது. 0 காஸ்ட்டு தானே கொடுக்குறீங்க, பிரச்சனை இல்லை அது இல்லைனாலும். அப்போது இந்த எல்பிபிக்கு கனானிக்கல் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இதுதான். ஓகே, செக் பண்ணிக்கங்க. இப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறேன், ஃபஸ்ட்டு கனானிக்கல் ஃபார்ம் எழுத பாருங்கள். ரைட் த கனானிக்கல் ஃபார்ம் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த எல்பிபி இல்லையா. இப்போது நான் கனானிக்கல் ஃபார்ம் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். கனானிக்கல் ஃபார்ம் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணணும், உஷாராக எல்லாமே லெஸ் ஆர் ஈக்குவல் டுக்கு மாற்றணும் இல்லையா. அப்போது கன்ஸ்டன்ட் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட்டு லெஸ் ஆர் ஈக்குவல் டுக்கு மாற்றணும். இது ஓகே, இதுவும் ஓகே. இதை மைனஸ் ஆர் மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சது. ஓகே, பண்ணிடலாம். இப்போ மினிமம் இசட்டுன்னு இருக்குது, இந்த மேக்ஸிமம் இசட்டாக மாற்றணுன்னா இங்கே மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி கனானிக்கல் ஃபார்ம் எழுதி முடிச்சிடலாம். ஆனால் இங்கே கவனிங்க, இந்த x1 x2 வந்து கண்டிப்பாக கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் x3 மட்டும் அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன். x3 வந்து என்ன பண்ண முடியல, அன்ரெஸ்ட்ரிக்டட், அது சைன் வந்து மாறிக்கினே இருக்கும், என்ன வேணாலும் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட x3 நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி x3 equal to x3 dash minus x3 double dash, ரெண்டு நான் நெகட்டிவ் வேரியபிள் வச்சு இந்த மாதிரி x3-ஐ நான் மாற்றிக்கிறேன். ரைட். ஸோ இந்த x3 டேஷும் x3 டபுள் டேஷும் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. எனக்கு ஏன்னா வேரியபிள் எல்லாமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ ஏதோ ரெண்டு வேரியபிளோடைய அந்த டிஃப்ரென்ஸ் தான் நான் x3-ஆக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த x3 டேஷும் x3 டபுள் டேஷும் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா. x3 டேஷ் x3 டபுள் டேஷ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ஏன்னா வேரியபிள் எல்லாமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 0வாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ரெண்டு நான் நெகட்டிவ் வேரியபிளை எடுத்து x3-ஐ நான் ஃப்ரேம் பண்ணுறேன் இந்த மாதிரின்னு. ஏன்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் சைன் எதை கொடுத்தாங்களோ அதுக்கு தான் இந்த மாதிரி எழுதணும். சப்போஸ் x1 கொடுத்துருந்தாங்க என்ன பண்ணணும், x1 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், x1 டேஷ் மைனஸ் x1 டபுள் டேஷ். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு நான் நெகட்டிவ் வேரியபிள் வச்சு இதை நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் உருவாக்கிக்கணும். x3 வர இடம்லாம் இதை மாற்றி விட்டுருங்க, இப்படி மாற்றிடுங்க. அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் சொன்னால் மட்டும்தான். ஆனால் இந்த ப்ராப்ளம்லாம் அது மாதிரி வேரியபிள் அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் கொடுக்கல பாருங்கள். x1 x2 x3 மூணுமே தான் இருக்குது. பட் இதில் எதுவுமே அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன்னு சொல்லலை. சொன்னால் தான் நம்ம அப்படி பண்ணணும். சரிங்களா. நீங்கள் சொல்லலைன்றதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு அதை செய்யக்கூடாது, இங்கேயும் சொல்லலை. ஸோ நம்ம இது வரைக்கும் போட்ட ப்ராப்ளம் எல்லாமே அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் இல்லை. இப்போ வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு நம்ம மாற்றிக்கணும். எந்த வேரியபிள் வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் சொல்கிறாங்களோ அதை நம்ம இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கனானிக்கல் ஃபார்ம் எழுதுகிறேன். அதில் ஃபஸ்ட்டு மேக்ஸிமைஸ் இசட் தான் அலோடு இல்லையா. மேக்ஸிமைஸ் இசட்டாக நான் இதை மாற்றிக்கிறேன். அதுக்காக இது எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். இப்போ -2x1 -x2 -4x3 மாற்றியாச்சு. இப்போ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸை நான் மாற்றணும். இது பிரச்சனையே இல்லை. ரைட். ஏன்னா இதில் x3 வேரியபிளும் இல்லை, இருந்தால் தானே நம்ம வந்து இது சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். பட் இதை லெஸ் ஆர் ஈக்குவல்ட்டாக மாற்றணும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். இதை வந்து அப்படியே எழுதிக்கலாம், பட் x3 மாற்றணும். ரைட். x3 வர இடம்லாம் நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். ரைட். சரிங்க. இப்போ x3 இங்கே இருக்குது, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் x3 இருக்குது. அதனால் இந்த இடத்துல மட்டும் x3க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், x3 டேஷ் மைனஸ் x3 டபுள் டேஷ் மாற்றி தானே ஆகணும், ஏன்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் சொன்னதுனால. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் கூட இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி மாற்றி எழுதிக்கலாம். சரிங்க. இப்போ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து இதை அப்படியே எழுதுகிறேன். -2x1 + 4x2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4. இது லெஸ் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்குது, அப்போ பிரச்சனை இல்லை. அடுத்து இதை எழுதுகிறேன். x1
இது வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணி ஆகணும், ரைட்? அப்போ மைனஸ் x1 இதையே மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு லெஸ் ஆர் ஈக்குவல் டுவாக மாறணும். ஏன்னா கனானிக்கல் ஃபார்ம் எல்லாமே கன்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே லெஸ் ஆர் ஈக்குவல் டு இருக்கணுன்றதுனால இதை லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாற்றுறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் அந்த இன்இக்வாலிட்டி லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாறிடும். இப்போ மைனஸ் 2x2 மைனஸ் x3, இந்த x3 நான் என்ன பண்ணணும், x3 டேஷ் மைனஸ் x3 டபுள் டேஷ் இப்படி மாற்றிக்கணும் இல்லையா? ஸோ இந்த இடம் மாத்திரம் பாருங்கள், x3 அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் x3 கொடுத்ததுனால இப்படி மாற்றணும். இப்போ லெஸ் ஆர் ஈக்குவல் டு -5 முடிஞ்சது. ஓகே, இது நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், ஏன்னா லெஸ் ஆர் ஈக்குவல் தான் இருக்குது. பட் x3க்கு மட்டும் நம்ம இந்த சப்ஸ்டியூஷனை செஞ்சிடணும் மறக்காமல். அப்போது 2x1 ப்ளஸ் 2 இன்ட்டு x3 டேஷ் மைனஸ் x3 டபுள் டேஷ் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2. பாருங்கள், எல்லாமே லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாறிடுச்சா? இன்இக்வாலிட்டி எல்லாம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமைசேட்டாக மாறிடுச்சா? அந்த x3க்கெல்லாம் சப்ஸ்டியூஷனும் செஞ்சிட்டோமா? இந்த சப்ஸ்டியூஷனும் செஞ்சிட்டோமா? ஸோ எல்லாமே பண்ணிட்டோம். வேணால் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷனுக்காக மீண்டும் இதை அப்படியே எழுதுகிறேன். மேக்ஸிமைஸ் z சிம்பிளிஃபைட் ஃபார்ம் மேக்ஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 2x1 மைனஸ் x2, இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா மைனஸ் 4x3 டேஷ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4x3 டபுள் டேஷ். இதே தான் இது, ஜஸ்ட் இந்த மைனஸ் 4 உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். Subject to the constraints minus 2x1 plus 4x2 is less than or equal to 4. அடுத்தது இது minus x1 minus 2x2, இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ மைனஸ் x3 டேஷ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் x3 டபுள் டேஷ் இஸ் லெஸ் than or equal to -5, ரைட்? அடுத்தது இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். 2x1 ப்ளஸ் 2x3 டேஷ் மைனஸ் 2x3 டபுள் டேஷ் இஸ் லெஸ் than or equal to 2. இங்கே வேரியபிள் எல்லாமே எழுதிடுறேன். இந்த x1 x2 x3 என்ன ஆயிடுச்சுன்னா x3 டேஷ் x3 டபுள் டேஷ் இது எல்லாமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. எல்லாமே நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நான் நெகட்டிவ் வேரியபிள்ஸ் அப்படின்றத சொல்லிட்டேன். ஓகே, இப்போது x3 டேஷையும் x3 டபுள் டேஷையும் யூஸ் பண்ணி இந்த x3யை நான் என்ன பண்ணிட்டேன், இந்த அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் அப்படி இருக்கிறத நான் x3 டேஷ் x3 டபுள் டேஷ் இந்த ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, எனக்கு தேவையான அந்த அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் என்ற வேரியபிளை பாருங்கள், x3 ரெண்டு நான் நெகட்டிவ் வேரியபிள் கொண்டு அதை ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரியான அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரியான நம்ம ஒரு சப்ஸ்டியூஷனை செய்யணும், மறக்கக்கூடாது, ரைட்? நான் நெகட்டிவ் வேரியபிள் கொண்டு இந்த வடிவத்துக்கு மாற்றணும். இப்போ x3 டேஷும் x3 டபுள் டேஷும் நான் நெகட்டிவ், அதை மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம லெஸ் than or equal to கொண்டு வந்துட்டோம், மேக்ஸிமைஸ் z மாற்றிட்டோம், அந்த அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் வேரியபிளையும் என்ன பண்ணிட்டோம், ஒரு தேவையான சப்ஸ்டியூஷனை செஞ்சு அந்த வேரியபிள் எல்லாமே கிரேட்டர் than or equal to 0க்கு மாற்றிட்டோம் எல்லாத்தையும். இவ்வளோ தாங்க விஷயம், ரைட்? சாரி சார், இப்போ வந்து இதில் x3 இல்லை சார், நான் 0x3 போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம், பட் x3 டேஷ் x3 டபுள் டேஷ் அதை யூஸ் பண்ணிக்கணும், ரைட்? 0 போட்டுக்குங்க. இதில் x2 இல்லை சார், 0x2 போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் ரைட்டு, எல்லாமே பண்ணிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கனானிக்கல் ஃபார்ம் இதுக்கு எழுதிட்டேன், இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எனக்கு வேணும். அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லேயும் நம்ம இந்த சப்ஸ்டியூஷனை x3க்கு செஞ்சு தான் ஆகணும், விடக்கூடாது, ரைட்? இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன வரும் எழுதிடலாமா? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஓகே. இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன பண்ணோன்னா, இதுக்கு மேக்ஸ் இசட் மினிமம் இசட் ரெண்டுமே அலௌடு தான். நான் மேக்ஸ் இசட்டை கூட எழுதிக்கிறேன், இல்லை மினிமம் இசட் கொஸ்டினில் கொடுத்ததை கூட அப்படியே எழுதிக்கிறேன். ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மேக்ஸிமைஸ் இசட் ஆர் மினிமைஸ் இசட் போத் ஆர் அலௌடு. ஓகே, இப்போ மினிமம் இசட் ஈக்குவல் டு 2x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் 4 இன்ட்டு x3 என்ன சொல்லியிருந்தேன், x3 டேஷ் மைனஸ் x3 டபுள் டேஷ். ஏன் இந்த மாதிரி செஞ்சோம், இந்த x3 அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் சொன்னதுனால. ஓகே, சரிங்க. இப்போ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எழுதுகிறோம்.
சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸில் -2x1 + 4x2 ரைட். இது அப்படியே எழுதுகிறேன். லெஸ் ஆர் ஈக்குவல் டுவை நான் ஈக்குவல் டு மாற்றுறதுக்கு இந்த சைடு ஏதோ ஒரு வேரியபிள் ஆட் பண்ண வேண்டியிருக்கு, பேலன்ஸ் பண்ணேன் இல்லையா. அப்போது இதை ஸ்லாக் வேரியபிள் S1 யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 0 இங்கே வந்து 0 S1 கொடுத்துட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஒரு S1 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஈக்குவல் டு 4 இப்படி ஆகிடும். ஓகே, அடுத்தது ரெண்டாவது இங்கே இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஒரு S2வை நான் மைனஸ் பண்ணி ஆகணும். ஏதோ சம் வேல்யூ இங்கே அதிகமாக இருக்குது, இது ஈக்குவல் ஆகிறதுக்காக இங்கே ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணி ஆகணும். அது S2ன்ற ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணணும், ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ தானே இது ரெண்டும் டேலி ஆகும். ஸோ நான் என்ன செய்கிறேன், அப்படியே பார்த்து எழுதுகிறேன். x1 + 2x2, இந்த x3 இருக்கு இல்லையா, அதை நான் என்ன செய்கிறேன், x3 dash minus x3 double dash இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சு தான் ஆகணும். இப்போ என்ன செய்கிறேன், ஒரு S2 அந்த பக்கம் மைனஸ் பண்ணி ஆகணும். இப்போ -S2 = 5. ஓகே, அவ்வளோதான். இப்போ அடுத்து இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து ஒரு S3ன்ற ஒரு ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணணும். இங்கே சப்ராக்ட் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணணும். ஓகே, இந்த பக்கம் தான் குறையுது. அப்போ குறையிறதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக இந்த சைடு தான் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இங்கே ஒரு S3 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், 2x1 + 2 × x3 இருக்குது. x3 வர இடம்லாம் என்ன பண்ண சொன்னேன், x3 dash minus x3 double dash இதை போட்டுக்க சொன்னேன் இல்லையா. அப்புறம் +S3 = 2. பாருங்கள், இதுக்கு S1 ஆட் பண்ண வேண்டியிருந்தது, இதுக்கு S2 மைனஸ் பண்ண வேண்டியிருந்தது, இதுக்கு S3 ஆட் பண்ண வேண்டியிருந்தது. ஏன்னா இதெல்லாம் ஈக்குவலாக மாற்றுறதுக்காக அந்த கொடுத்த ஸ்லாக் வேரியபிள்ஸ் எல்லாத்துக்கும் 0 காஸ்ட் கொடுத்து இங்கே ஆட் பண்ணிக்கணும். இப்போ 0S1 0S2 + 0S3 முடிஞ்சுதுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த 4 உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம், இந்த 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ இதுவே என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற x1 x2 x3 dash x3 double dash S1 S2 S3 இது எல்லாமே நான் நெகட்டிவ் வேரியபிள்ஸ். அவ்வளோதான். ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மே கொஞ்சம் இது சிம்பிளிஃபைட் ஃபார்மாக மினிமைஸ் z ஆர் மேக்ஸிமைஸ் z. மினிமைஸ் z = 2x1 + x2, இந்த 4 உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம், +4x3 dash minus 4x3 double dash plus 0s1 plus 0s2 plus 0s3. Okay, subject to the constraints, subject to -2x1 plus 4x2 plus s1 = 4. Okay, அடுத்தது x1 plus 2x2 plus x3 dash minus x3 double dash minus s2 = 5. ஜஸ்ட் அது இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிறேன், உள்ள வேல்யூ மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன், வேறு எதுவும் நான் பண்ணலை. ஓகே, அடுத்தது 2x1 plus 2x3 dash minus 2x3 double dash plus s3 = 2. ஓகே, இங்கே x1 x2 x3 dash x3 double dash இது எல்லாமே ≥ 0. இந்த ஸ்லாக் வேரியபிள்ஸ் s1 s2 s3 இது எல்லாமே ≥ 0. ஓகே, இதாங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ரைட் சைடில் வேல்யூஸ் எதுவும் நெகட்டிவாக இல்லை, இருந்தால் அப்படி மைனஸில் மல்டிப்ளை பண்ணி பாசிட்டிவாக மாற்றிக்கங்க. இந்த ஸ்லாக் வேரியபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா s1 s2 s3 இது மூணுமே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட 0 காஸ்ட் கொடுத்து ஆட் பண்ணிட்டோம். இப்போது இந்த x3 அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் என்ற x3 வேரியபிளையும் நாம் 2 பாசிட்டிவ் வேரியபிளை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஏன்னா இங்கே வேரியபிள்ஸ் ஆர் ≥ 0, அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே ≥ 0 வேரியபிள்ஸ் மட்டும்தான் இங்கே அலௌடு, அதனால் இந்த மாதிரி மாற்றுறோம். இப்போது இதில் x3 வந்தது, ஸோ சேஞ்ச் ஆச்சு, இதுலேயும் x3 வந்தது, சேஞ்ச் ஆச்சு. இப்போ இதில் x3 இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், 0x3 dash ப்ளஸ் 0x3 டபுள் டேஷ். ஸோ நம்ம 0 போடுறதா இருந்தாலும் போட்டுக்குங்க.
எது வேரியபிள்னாலும் உங்களுக்கு தேவைன்னா ஜீரோ காஸ்ட் கொடுத்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதாங்க என்ன ஃபார்ம்? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கும் கனானிக்கல் ஃபார்முக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் சொல்லுங்கள்? இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ஈக்குவலாக இருக்குது. கனானிக்கல் ஃபார்மில் கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்குது. இது பெரிய வித்தியாசம். சரி, இன்னொரு பெரிய வித்தியாசம் என்ன சொல்லுங்கள்? இதில் ஸ்லாக் வேரியபிள்ஸு இன்வால்வ் ஆகுது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில். ஆனால் கனானிக்கல் ஃபார்மில் எந்த வேரியபிளும் இன்வால்வ் ஆகலை. ஆட் பண்ணுறதோ சப்ராக்ட் பண்ணுறதோ ஸ்லாக் வேரியபிள்ஸ் எதுவும் இங்கே கனானிக்கல் ஃபார்மில் இன்வால்வே ஆகலை. பட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ஸ்லாக் வேரியபிள்ஸ் இன்வால்வ்டு. ஓகே, இது பெரிய வித்தியாசம் இது ரெண்டுக்கும். இங்கே கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாமே ஈக்குவல் டு, இங்கே கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாக் வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆகுது, இங்கே இன்வால்வ் ஆகலை. ரைட். ஆனால் ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்னென்னா, ஒரு பெரிய ஒற்றுமை இது ரெண்டுக்கும் இருக்குது. அந்த அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன்ன்றோம் இல்லையா, அதை இங்கேயும் நம்ம வந்து எந்த வேரியபிள் அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைனோ அதுக்கு நம்ம ஒரு சேஞ்சை உருவாக்குறோம். ஒரு 2 வேரியபிளை இன்வால்வ் பண்ணி டிஃப்ரென்ஸாக காட்டுறோம். இங்கேயும் அதை செய்வோம். இது ஒரு பெரிய ஒற்றுமை. இங்கேயும் அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் என்ற வேரியபிளுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். இங்கேயும் வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் வேரியபிள்ன்ற அந்த வேரியபிளுக்கு நம்ம ஒரு சேஞ்சை கொண்டு வரோம். ரெண்டுக்குமே அந்த சேஞ்ச் நடக்குது. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேயும் நம்ம இதை செய்யணும். சரிங்களா? இங்கேயும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேயும் அந்த மாற்றத்தை கொண்டு வரோம். ரைட். x1 x2 x3 டேஷ் x3 டபுள் டேஷ் இது எல்லாமே greater than or equal to 0. ரைட். இதுதான் ஃபார்ம். இது கொஞ்சம் சிம்பிளிஃபைடு ஃபார்மாக மாற்றி எழுதியிருக்கேன். அந்த வெளியே இருக்கிற வேல்யூவும் உள்ள மல்டிப்ளை பண்ணி மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ கனானிக்கல் ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், போட தெரியணுன்றதுக்காக இதை நாங்கள் சொல்லியிருக்கோம். சார் நான் இங்கே மேக்ஸ் இசட்டாக எழுதிக்கிறேன் சார், இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க போதும். இது எல்லாமே மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது, மேக்ஸிமைஸ் இசட்டாக மாறிடும். ஏன் மேக்ஸ் இசட் இங்கே எழுதலாமா? எஸ், ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மேக்ஸ் இசட், மினிமைஸ் இசட் ரெண்டுமே அலௌடு. பட் கனானிக்கல் ஃபார்முக்கு மேக்ஸிமைஸ் இசட் மட்டும்தான் அலௌடு. அது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையா? மறந்துடாதீங்க. ரைட். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ப்ராப்ளமுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், கனானிக்கல் ஃபார்ம், எனக்கு மெயினாக ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எனக்கு போட்டு அனுப்புங்க பார்க்கலாம். இதில் பாருங்கள், x3 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மெயினாக வேணும். ரைட். கனானிக்கல் ஃபார்மும் வேணும். போட்டு அனுப்புகிறீங்களா? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், கனானிக்கல் ஃபார்ம் ரெண்டுமே போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, சென்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7358591547. இந்த நம்பருக்கு நீங்கள் போட்டு அனுப்புங்க. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.